Redmi latest launch பண்ணி பயங்கரமா பேசப்பட்ட ஒரு மொபைல் தான் Redmi 12 5G. இந்த மொபைல 11000 ரூபாய்க்கு பயங்கரமா சேல் பண்ணிட்டு அடுத்த ஒரு சில நாள்லயே 10000 ரூபாய்க்கு POCO M6 Pro அப்படினு லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த மொபைல்ல என்ன நல்லா இருக்கு பாத்துருவோமா? Redmi அப்படினோனே இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்திருக்கும். பட் இந்த பாக்ஸ்ல உத்து பாத்தீங்க அப்படினா அதை தூக்கிட்டாங்க. இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட் அப்படினு போட்டுருக்காங்க. எதுக்கு அப்படினா பிரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா வச்சு சேல் பண்ணிட்டே இருந்தாங்க. ரீசன்ட்டா நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சேல்ஸ் எல்லாம் டிராப் ஆகி ரொம்பவே கீழே வந்துட்டாங்க. அதனால அந்த நம்பர் 1 தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விட்ட இடத்தெல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த மொபைலோட மாடல் இமேஜ் இருக்கு, பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? உள்ள Redmi 12 5G மொபைல் 22.5 வாட்கான அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் பின், குயிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு, கடைசியா ஒரு நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ். இத ஃப்ரோஸ்டட் டிபியூ கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ள கை வைக்கும்போது அந்த சொரசொரப்பா இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இது மொபைல்ல ஃபிட் ஆகுதா அப்படிங்கறத போட்டு பார்ப்போம். கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு, பர்ஃபெக்ட்டா தான் ஃபிட் ஆகுது. இதோட டிசைன் இந்த டைம் ரொம்ப சிம்பிளா நீட்டா பண்ணிட்டாங்க. ஒரு பிளைன் கலர் கொடுத்திருக்காங்க. பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. கீழே அவங்களோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இன்னொரு பெரிய பிளஸும் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேக்குறீங்களா? கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. அதுவும் கொரில்லா கிளாஸ் கொடுத்திருக்காங்க. பட் என்ன கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் அப்படிங்கறத பிராண்ட் அபிஷியலா மென்ஷன் பண்ணல. இருந்தாலுமே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா கொரில்லா கிளாஸ் 3 இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது போக இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்கு. இங்க நல்லா ஷார்ப்பா கொடுத்திருக்காங்க. கையில வைக்கும் போது நல்லாவே தெரியுது. இங்க டிஸ்ப்ளேக்குமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே கிளாஸ் கொடுத்திருக்கிறதுனால கையில பிடிக்கும் போது அந்த வெயிட் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 199 கிராம் இருக்கு. கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியா கொடுத்திருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு IP53 ரேட்டிங் இருக்கு. இது வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். மலையில நனைஞ்சா பெருசா ப்ராப்ளம் வராது. அதுக்காக வேணும்னே மலையில வச்சிட்டு இருக்காதீங்க. சோ ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த ப்ராசஸரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. அப்படி என்ன ப்ராசஸர்? Snapdragon 4th Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா இவங்க தான் இந்த ப்ராசஸரை இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. POCO M6 Pro ல கொண்டு வந்தாங்க. வேற யாரும் கொண்டு வரல. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா ஹை எண்ட் கேமுமே லோ கிராபிக்ஸ்ல நல்லாவே ப்ளே பண்ண முடியும். அந்த ஃப்ரேம் டிராப் இதெல்லாம் இல்லாம நம்மளால ப்ளே பண்ண முடியுது. BGM இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நீங்க ஓரளவு பேசிக்கா நார்மலா கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்க கண்டினியூஸா ஹெவியா கேம் விளையாடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஹீட் நல்லாவே தெரியுது. நம்ம கை வைக்கும் போது அந்த வார்ம் கொஞ்சம் ஹெவியாவே இருக்குது. இருந்தாலுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு அந்த வார்ம் ஓரளவு அக்செப்டபிள் தான். இது புது ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆன்டிடூ ஸ்கோரும் செக் பண்ணோம். வெர்ஷன் 10ல 4 லட்சத்துக்கு மேல வருது. அது போக CPU த்ரோட்லிங் டெஸ்டும் பண்ணோம். பெருசா இங்க த்ரோட்லிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி அதுல காமிக்கல. அது போக RAM டைப் எப்பவும் போல LPDDR4X டைப் RAM கொடுத்திருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. 4+128, 6+128, 8+256. அவ்வளவுதான். இந்த டைம் டிஸ்ப்ளேக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளேவாவே கொடுத்திருக்காங்க. 6.79 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான். AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கல. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தாலுமே 90 Hz தான். அங்கேயும் 120 Hz கிடையாது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்குது. அந்த பிரைட்னஸ் எதுவுமே ஓகேவா இருக்குது. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியல. ஏன்னா LCD டிஸ்ப்ளே அப்படினாலே அப்படிதான் இருக்கும். இங்க பீக் பிரைட்னஸ் 550 nits தான் கொடுத்திருக்காங்க. அது போக HDR சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கிடையவே கிடையாது. பட் வைட் அண்ட் எல்லோன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு நல்லா இருக்குது. இன்டோர்ல பார்க்கும்போது அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஓகேவா இருக்குது. பட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த டைம் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு ஓரளவு பார்த்துக்கலாம். பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். பேட்டரி எப்பயும் போல 5000 mAh கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள 22.5 வாட் அடாப்டர் கொடுத்திருந்தாங்க. பட் மொபைலோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 18 வாட் தான். Redmi பார்த்தோம் அப்படின்னா இதை ரொம்ப வருஷ காலமாவே பண்ணிட்டு இருக்காங்க. 22.5 வாட் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள இருந்தா அதோட சப்போர்ட் 18 வாட் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 மணி நேரம் டைம் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பொதுவா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொபைல்ல 30 வாட் 33 வாட் அவைலபிளா இருக்கு. பட் Redmi அதையும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இந்த கேமராவோட டிசைனை பாருங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? Samsung Galaxy S23 சீரிஸ்ல கொடுத்த அதே மாதிரி ஒரு கேமரா செட்டப் தான். அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா கொடுத்து அதை சுத்தி ரிங் கொடுத்து மத்ததெல்லாம்
எல்லாம் அப்படியே பிளைனா கொடுக்குறது அந்த டிசைனை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தோன்னே ரெட்மி 3 கேமரா கொடுக்குறானா இந்த பட்ஜெட்ல அப்படின்னு நினைக்காதீங்க. பார்க்கறதுக்கு 3 கேமரா மாதிரி இருந்தாலுமே இதுல நிறைய தில்லாலங்கடி வேலையும் இருக்கு. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார், அதால பெரிய யூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அந்த எல்இடி ஃபிளாஷவே கேமரா மாதிரி டிசைன் பண்ணி அதை கொடுத்து வச்சிருக்காங்க. என்னடா வேலை அது. அதுக்கப்புறம் இங்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியல் அந்த பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா தான் ஓரளவு போட்டோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அதுலமே அந்த ஷார்ப்னஸ் அந்த அளவுக்கு இல்ல, டீடைல் வந்து பெட்டரா இல்ல, டைனமிக் ரேஞ்சுமே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. சில நேரம் அந்த போட்டோஸ் வந்து நல்லா இருக்கு, சில நேரம் அந்த மிஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த ஸ்கின் டோனுமே கொஞ்சம் ஓவர் ஒயிட்டா எடுத்து தருது. அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தா இங்க 8 மெகாபிக்சல்ல தான் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவுல சொல்லிக்கிற அளவு இல்ல. அந்த எக்ஸ்போசர் வந்து அதிகமா இருக்குது. அந்த ஸ்கின் டோனுமே பெட்டரா எடுத்து தரல. ஷார்ப்னஸ் டீடைல் இது எதுவுமே பெட்டரா இல்ல. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பட்ஜெட்க்கு ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, கேமரா தான் சரியில்லை, ஃபீச்சர்ஸ் அது நிறைய கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க 50 மெகாபிக்சல்ல தனியா போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அது போக போட்டோஸ், போர்ட்ரைட், வீடியோ, டைம் லாப்ஸ், நைட் மோட் இந்த மாதிரி பேசிக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணிருக்காங்க. சரி, வீடியோவாவது பெட்டரா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. அதோட குவாலிட்டியுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க MIUI 14 மேல. ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல எக்கச்சக்கமான ப்ளூடூத் இருக்கு. சரி, அதுல ஒரு சில விஷயங்களை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த ப்ரீ இன்ஸ்டால்ட நிறைய கொடுக்கறத தவிர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அது போக எக்கச்சக்கமான புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. சரி, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை அந்த MIUI நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. பட் பட்ஜெட் மொபைல் அப்படினாலே இந்த அப்டேட் வந்து கொடுக்கவே மாட்டாங்கறாங்க. ரெட்மி இதுக்கு எத்தனை அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத அபிஷியலா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்ல. சோ லான்ச் பண்ணது Android 13, Android 14 கான அப்டேட் வருமா வராதா அப்படிங்கிறது கூட கன்ஃபார்மா தெரியாது. சோ பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணாலும் சாம்சங் மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டிங் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்தா இங்க டாப்ல 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் டாப்ல 3.5 mm ஜாக் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, ரெட்மியோட ஸ்பெஷல் IR பிளாஸ்டர். ரிமோட்டை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த விஷயத்தை கவர் பண்ணிருக்காங்க எப்பயும் போல. இங்க லெஃப்ட் சைடுல வந்தா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படினா பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாரும் 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருப்பாங்க. பட் இங்க ஏன்டா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் வராது. பட் SD கார்டு போடுறவங்களா இருந்தா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் இது மட்டும் தான் போட முடியும். இது ஒரு 5G மொபைல். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 5G ரெடி மொபைலா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 12 5G பேண்ட்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க ஒரு மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டீசென்ட்டா தான் இருக்கு. ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருந்தேன். ரைட் சைடுல வந்தோம் அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது, கீழே பவர் பட்டன் வருது. அந்த பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. LCD டிஸ்ப்ளே, அதனால சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இவங்க 30,000 ரூபாய் வரைக்கும் AMOLED கொடுத்தாலே அதான் கொடுப்பாங்க. அதனால இங்க LCD கொடுத்ததனால கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது சத்தியமா உண்மை கிடையாது. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருக்காங்க. இங்க Wi-Fi 5 இருக்கு, Bluetooth வெர்ஷன் 5 கொடுத்திருக்காங்க. NFC இந்த மொபைல்ல கிடையாது. கடைசி அதோட பிரைஸ் இதுல 4+128 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 6+128 13,500 ரூபாய்க்கும் 8+256 15,500 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. இதே மொபைல்ல அப்படியே Flipkartல POCO M6 Pro அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 64 GB ஸ்டோரேஜ் குறையுது. பட் அங்க 12,000 ரூபாய்க்கு 128 கிடைக்கும். உங்களுக்கு 64 போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு Flipkartல கிடைக்கும். அதே மாதிரி 6+128 பார்த்தோம் அப்படின்னா 13,500 ரூபாய்க்கு ரெட்மில சேல் பண்றாங்க. போக்கோல ஒரு 500 ரூபாய் கம்மியோட 13,000க்கு சேல் பண்றாங்க. அதனால ரெண்டுக்கும் பெரிய அளவுல பிரைஸ் டிஃபரன்ஸ் கிடையாது. இருந்தாலுமே ரொம்ப கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோக்கு ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ரெட்மியா இருந்தாலும் சரி போக்கோவா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்ல மத்த விஷயங்களான பெட்டரான கேமரா, பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இன்னும் பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட் சாய்ஸஸ் இருக்கு. நம்மளே நிறைய மொபைல் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க.